Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு நம்ம different types of chutney பார்க்க போறோம். First வந்து Saravana Bhavan கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட ingredients எல்லாம் வந்து நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். First வந்து நான் அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதுல வந்து நான் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதோட நான் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கார சட்னினால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாவையும் வந்து அந்த உளுத்தம்பருப்போடு சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. மிளகாய் வந்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்ததும் அதை மட்டும் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருங்க. அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அதை. அடுத்து வந்து நான் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் வந்து நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தையும் பூண்டோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்ந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து வதங்கி கொஞ்சம் மஷியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் மிளகாய் அதோடு சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். இந்த மிளகாய் வந்து இப்படி அரைக்கிறதுனால நல்லா வந்து நமக்கு ஒரு ஈவன் கன்சிஸ்டன்சி சட்னியில் கிடைக்கும். அந்த மிளகாய் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போது தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்ததை வந்து அரைச்சி வச்சு சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான சரவண பவன் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. இதுக்கு வந்து நான் பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு சட்னிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பையும் வந்து நல்லா நம்ம ஆயிலில் வந்து வறுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இது கொஞ்சமாக வறுத்ததுக்கப்புறமா வந்து நான் அதோட இந்த ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லியும் இதோட வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு தடவை திருப்பிட்டு நம்ம தனியாக வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து இதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வெங்காயத்தோடு வந்து நல்லா இந்த தக்காளியும் வந்து வதக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வந்து இந்த சட்னியில் வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதே பேனில் வந்து லைட்டாக ஹீட் இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து இந்த பேனில் இந்த சூட்லேயே போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை வந்து திருப்பிட்டு எடுத்துடலாம். ஸோ லேசாக வந்து நான் வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து மற்ற பொருட்களோட இந்த தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு சட்னியை வந்து அரைச்சிடலாம். இந்த சட்னி வந்து பருப்புங்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்து இதுக்கு தாளிச்சிக்கலாம். நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் கொட்டிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வதக்கும் போது வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கருவேப்பிலை சட்னி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இது. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து பேனில் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஆயிலே விடாமல் நான் வந்து உளுத்தம்பருப்பை வறுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் நம்ம உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கணும். ஸோ உளுத்தம்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கணும். புளியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சூட்லேயே வந்து திருப்பி விட்டுட்டு இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் இந்த பேனில் வந்து கருவேப்பிலை வந்து நான் வறுக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த மாய்ஸ்சர் அந்த ஈரப்பதம்லாம் போகணும். அதுக்காக நான் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து ஈரத்தன்மை எடுத்துடுறேன். இது வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆன மாதிரி ஆயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்போடு இந்த கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்படியே ராவாக தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நான் 2 க்ரீன் சில்லி இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா துருவின தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதோட வந்து நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சாச்சு. டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக நான் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறப்ப. ஸோ நல்ல க்ரீனாக இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை. அடுத்து வந்து நம்ம வேர்க்கடலை தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி. ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி வறுத்து தோலை எடுத்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், வேர்க்கடலை. அடுத்து வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவை மட்டும் வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா ஆட் பண்ண போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட தோல் கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து மீதி இன்க்ரீடியன்ஸோடு ஆட் பண்ணி நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் தாளிச்சிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதினா தக்காளி சட்னி. அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதோட வந்து நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி அதை வந்து நல்லா ஆஸ் யூஷுவல் கோல்டன் ப்ரௌனாக வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா அதையும் வந்து இந்த உளுத்தம்பருப்போடு வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லியும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுவும் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இப்போ வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதே பேனில் வந்து நான் கொஞ்சமாக திருப்பி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த தக்காளியும் வெங்காயமும் ஒரே மாதிரி அளவு ஆட் பண்ணால் போதும், ஈக்குவல் குவான்டிட்டி இருந்தால் போதும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அப்புறமா வந்து நான் ஒரு சின்ன பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், 2 பல் அளவுக்கு. பூண்டையும் வந்து இதோட நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் புதினா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவும் நல்லா கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். புதினாவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ புதினா சட்னி அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க.
இதுக்கப்புறமா வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் அதோட கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட புதினா தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கொத்தமல்லி சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் நான் வந்து அதிகமாக போடுவேன். ஸோ அதனால் உளுத்தம்பருப்பு வந்து நம்ம அளவாக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உளுத்தம்பருப்பு வந்து நான் நல்லா வறுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பெருசாக இருந்ததுனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி அண்ட் தேங்காய் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி ஜாஸ்தியாகவும் தேங்காய் கம்மியாகவும் கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வந்து கொத்தமல்லி வதக்கி விடுங்க. கொத்தமல்லி சீக்கிரமாகவே வதங்கிடும், சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சமாக புளி அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காயோடு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட வேண்டியதுதான். தேங்காய் வந்து நான் வறுக்கலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஸோ அரைச்சாச்சு. நம்மளோட எம்மியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார சட்னி. இது வந்து ரொம்ப ஸ்பைசியான சட்னி. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் அண்ட் சின்ன வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சட்னி காரமாக. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நான் 2 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து உப்போடு சேர்த்துட்டு அப்புறமா வந்து மிளகாயோடு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த எண்ணெயில். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்து இந்த எண்ணெயோடு சேர்ந்து வதக்கிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரை கழுவின வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் வந்து நல்லா ஆயிலோடு சேர்ந்து வதங்குறப்ப அந்த ஆனியன் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். நல்லா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா வந்து அது திக்காகணும். ஸோ நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நல்லா வந்து திக்காயிரும் இந்த மாதிரி. ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி சட்னி. ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னி வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.